லாஸ்ட் டைம் வந்து மோஷன் அலாங் இன்க்ளைன்டு பாத் அப் த பிளைன் பார்த்தோம். இப்போ ஒரு பர்டிகுலர் ஹைட்டு போயிடுறோம். ஒரு பர்டிகுலர் ஹைட் போயிட்டு அங்கேருந்து பர்டிகுலர் ஹைட்ல இருந்து த்ரோ பண்ணுறோம். பர்டிகுலர் ஹைட்ல இருந்து த்ரோ பண்ணலாமா? இங்கே கீழே இருந்து இப்படி மேலே போயாச்சு. ஸோ இந்த ஹைட்ல இருந்து நம்ம இப்போ த்ரோ பண்ண போகிறோம். ஹைட்ல இருந்து ஒரு பார்ட்டிகல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளூ கலர்ல எப்படி பண்ணுறோம், ஹாரிசான் எக்ஸாக்ட் ஹாரிசான்டலா இந்த கிரவுண்ட் லெவலுக்கு பேரலா ஹாரிசான்டலா த்ரோ பண்ணுறோம். த்ரோ பண்ணால் என்ன ஆகும்? கிராவிட்டினால அதனால கண்டினியூஸாக ஹாரிசான்டலா போக முடியாது. ஸோ இன்ச் பை இன்ச் என்ன ஆகும்? எம்எம் பை எம்எம் என்ன ஆகும்? கீழ் நோக்கி வரப்பாகும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஃப்ரீ ஃபால் பண்ணுறப்ப இதே எக்ஸாக்ட் ஹைட்டில் ஒரு பொருளை ஃப்ரீ ஃபால் பண்ணினா எவ்வளோ டைமில் கிரவுண்ட் லெவலில் வந்து ஹிட் ஆகுமோ அதே டைம் தான் இந்த பார்ட்டிகளுக்கும் இருக்கும். ஈவன் தோ நம்ம எவ்வளோ வெலாசிட்டி ஹரிசாண்டல் வெலாசிட்டி நீங்கள் கொடுத்துருந்தாலும், யூன்ற ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுத்துருந்தாலும் இந்த சேம் ஹைட் ஹச் ஹைட் இருக்கு இல்லையா, இங்கே இருந்து ஸோ இந்த ஹைட்டு இருந்து நீங்கள் ஃப்ரீ ஃபால் பண்ணும்போது எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அதே சேம் டைம் தான் எடுத்துக்கும். இதுதான் ஃபேக்சுவல். சரியா? ஓகே, இதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்போ இது தெரியும் நமக்கு. ஸோ இதில் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, இங்கே 2 டைரக்ஷன் மோஷன், ஏன்னா இது பேராபோலிக்காக இருக்குது. ஸோ 2 டைரக்ஷன், ஒன்று எக்ஸ் டைமென்ஷனில் இருக்குது, எக்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன். ஏன்னா எக்ஸ் டைரக்ஷனில் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் எந்த ஒரு ஆக்சலரேஷனுமே இல்லை. தெர் இஸ் நோ ஆக்சலரேஷன் இன் த ஹரிசாண்டல் டைரக்ஷன். So there is a neglection of air. We neglect earth rotation, orbital rotation, everything we neglect. Clear? There is no fictitious force. Here earth is considered as inertial frame. What actually it is inertial frame, considered as inertial frame. Okay. அப்போ x directionல என்ன மோஷன்? x directionல நம்ம வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா மாறவே மாறாது. எக்ஸ் டைரக்ஷன்ல வெலாசிட்டி மாறவே மாறாது. எப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன்ல யூஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன த்ரோ பண்ணீங்களோ அதே யூ தான். அப்ப எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் இல்லாதனால யூனிஃபார்ம் வெலாசிட்டினால ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் there is no acceleration in x direction. பட் y டைரக்ஷன்ல கிராவிட்டினால என்ன ஆகும்? 0 ஃப்ரீ ஃபால். இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கிராவிட்டினால uy 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க மேக்ஸிமம் வெலாசிட்டியில ஹிட் ஆகும். இங்கேயும் vyல ஹிட் ஆகும். இங்க uy இங்க ஸ்டார்ட் ஆகிறது 0ல ஸ்டார்ட் ஆகும். uy வந்து 0ல ஸ்டார்ட் ஆகி இங்க vyல ஹிட் ஆகும். இங்க இருந்து இங்க வந்த சேம் டைம் தான் இங்க இருந்து நீங்க ஹரிசாண்டலா வந்தாலும் இந்த மாதிரி பார்த்தா வந்தாலும் சேம் டைம்ல தான் ஹிட் ஆகும். புரிஞ்சுக்கணும், அது நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சேம் டைம்ல தான் ஹிட் ஆகும். ஸோ அதனால நான் ஒய் டைரக்ஷன்ல என்ன கான்ஸ்டன்ட் ஆக்சலரேட்டர் மோஷன் சொல்லலாம். மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், மோஷன் அண்டர் ஆக்சலரேஷன் வச்சுக்கலாம். இப்போ மோஷன் அண்டர் ஆக்சலரேஷன் வச்சுட்டோம்னா இதுக்கு தனியாக கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். இங்கே ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். வெலாசிட்டி மாறாதனால விஎக்ஸ் ஆல்வேஸ் யூ தான். அப்போ எக்ஸ் பொசிஷன் டைமை பொறுத்து எக்ஸ் பொசிஷன் எங்கே இருக்கும், எவ்வளோ டி டைமில் எவ்வளோ பொசிஷன் எக்ஸில் நகர்ந்துருக்கும் அப்படின்னா இங்கே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினால டைரெக்டாக நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு யூவை டீயால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ லீனியர் ரிலேஷன் தான். எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. சரிங்களா? எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டீல தான் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு பொசிஷன் தெரியுது. எக்ஸ் பொசிஷன் டி டைமை பொறுத்து எக்ஸ் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்றது எக்ஸ் இஸ் அ பொசிஷன் ஆஃப் டைமா இருக்கு லீனியர் ரிலேஷன்ஷிப்ல. அப்போ நீ வெலாசிட்டி தெரியும், 2 செகண்டுக்கு எக்ஸ்ல எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 3 செகண்டுக்கு எக்ஸ்ல எவ்வளோ தூரம் இருக்கு. ஸோ பொசிஷன் வந்து டி டைம்ல எவ்வளோன்னு நீ கண்டுபிடிக்கலாம். சரி, அதே இது ஒய் டைரக்ஷன்ல வெலாசிட்டி என்ன அப்படின்னா vy ஈக்குவல் டு uy தான் 0 ஆச்சு. uy ஸ்டார்டிங்ல 0 பிளஸ் gt
uy வந்து 0 பண்ணுங்க. 0 பண்ணிட்டா gt-க்கு ஈக்குவல். அப்ப டைமை பொறுத்து வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி டைமை பொறுத்து ஒவ்வொரு பாயிண்ட்லையும் டைமை பொறுத்து மாறிட்டே இருக்கு. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. பிகாஸ் இட் இஸ் மோஷன் அண்டர் ஆக்சிலரேஷன், கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் g. சரிங்களா? ரைட். இப்ப நம்ம வெலாசிட்டி இங்க வெக்டார்ஸ் நம்ம பத்தி பார்க்க போனோம்னா இங்க vy டவுன்வர்டா தான் இருக்கு, g டவுன்வர்டா தான் இருக்கு. there is no sign changes. இங்கே சைன் சேஞ்ச் பண்ணல, ஏன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கு. டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கு, அதனால சேம் சைடு வெக்டாருக்கு சேம் சைன் தான் வரும். சரிங்களா? ரைட். அப்ப என்ன y பொசிஷன், என்ன y பொசிஷன், y ஈக்குவல் டு uy into t பிளஸ் ஹாஃப் ay t ஸ்கொயர். uy தான் 0 ஆச்சு, அப்ப 0 into t 0 வந்துடும், பிளஸ் ஹாஃப் ay பதிலா g. ஆக்சுவலா இங்க uy-யும் g-யும் சேம் பேரலல், இப்படிதான் வெக்டார்ஸ் இருக்கு, uy-யும் g-யும், அதனால சைன் மாறாது. g t ஸ்கொயர். ஸோ நவ் y ஈக்குவல் டு ஹாஃப் g t ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்ப எனக்கு ஐ நீட் அ ட்ரெஜெக்டரி எனக்கு வேணும் அப்படின்னா, ட்ரெஜெக்டரிங்கிறது xy-ல என்ன, x-ஐ பொறுத்து y எந்த பொசிஷன்ல இருக்கு, y-ஐ பொறுத்து x எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு. பாத்து இங்க போட்டோம்ல, இந்த பாருங்க டாட்டா லைன் அப்படியே பாத்து இருக்குல்ல, இந்த பாத்து தான் ட்ரெஜெக்டரி. இந்த பாத்து தான் ட்ரெஜெக்டரி. இந்த ட்ரெஜெக்டரி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. இதை ஏன்னா நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா எக்ஸோட பொசிஷனை பொறுத்து y எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாத்தீங்கன்னா இங்க t வேணும், இங்க t எலிமினேட் பண்ணப்போம். இந்த இடத்துல t எலிமினேட் பண்ணணும், இந்த இடத்துல t எலிமினேட் பண்ணணும். இந்த t-யை xu ஃபார்ம்ல கொண்டு வந்துடலாம். x by u ஈக்குவல் டு t. இந்த t இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா y ஈக்குவல் டு ஹாஃப் g x by u ஹோல் ஸ்கொயர். அப்ப நமக்கு ஈஸியா ஒரு ஃபார்முலா கிடைக்குது, gx ஸ்கொயர் அப்பான் 2u ஸ்கொயர். அப்ப y ஈக்குவல் டு g by 2u ஸ்கொயர் இன்டு x ஸ்கொயர். கிளியர்? ஸோ இது y ஈக்குவல் டு ax ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ இது வந்து பேராபோலிக் ஈக்குவேஷன். ஏங்கிறது இந்த டோட்டலா இந்த டோட்டல் ஃபுல்லா ஏன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நமக்கு பேராபோலிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். சரி, அப்ப என்ன ஆங்கிள், இதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன அப்படின்னா, ரிசல்டன்ட் வெலாசிட்டி இது vx. இப்ப இதை வெக்டார் ஃபார்ம்ல எழுதிக்கலாமா? ரிசல்டன்ட் v u ஈக்குவல் டு எரிஞ்சல்ல அந்த இனிஷியல் வேகம் ஹரிசாண்டலா, அந்த u ஈக்குவல் டு u x I வெக்டார் பிளஸ் அடுத்து என்ன vy j வெக்டார். இப்ப vy என்ன பொசிஷன் இருக்கு, gt இருக்கு. ஸோ இது ரெண்டுமே 90 டிகிரி. அதனால ரிசல்டன்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, u ரிசல்டன்ட் வெக்டார் ஈக்குவல் டு ux ஸ்கொயர் பிளஸ் vy ஸ்கொயர் அண்டர் ரூட்ல எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே 90 டிகிரி. நீங்க பேரலோகிராம் லா யூஸ் பண்ணா இங்க காஸ் தீட்டா 90 0 வந்துடும். ஸோ this ஸ்கொயர் பிளஸ் this ஸ்கொயர். ux-னா இங்க u ஸ்கொயர், அப்புறம் இங்க வந்து இது வந்து gt ஸ்கொயர் வரும், g ஸ்கொயர் t ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி. அப்போ ஆங்கிள் என்ன ஆங்கிள் அப்படின்னா, ஆப்போசிட் vy by vx tan theta, but theta equal to tan inverse of vy by vx. கிளியர்? சரி, இதெல்லாம் ஓகே. இந்த சினாரியோ ரைட்டு புரிஞ்சுக்கிட்டாச்சு. இந்த சினாரியோ நமக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகே, இது என்னன்னு நம்ம புரிஞ்சுட்டாச்சு. ஸோ இதே ஹரிசாண்டலா த்ரோ பண்ணாம நான் என்ன பண்றேன், டவுன்வர்டா த்ரோ பண்றேன், இல்ல அப்வர்டா த்ரோ பண்றேன். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நான் த்ரோ பண்ண போறேன். த்ரோ பண்ணி அதுக்கு டெரிவேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு தான் இதை நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் வித்தியாசமா நம்ம அணுக போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்பதான் நம்மளால மற்ற பேசிக்கை ஈஸியா நம்ம டேலி பண்ண முடியும். சரிங்களா?
நீங்க மெக்கானிக்ஸை ஈஸியா படிச்சாதான் நீங்க எல்லாமே பெஸ்டா பண்ண முடியும். மெக்கானிக்ஸ் அப்படின்றது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், ஒன் டைமென்ஷன் மோஷன், டூ டைமென்ஷன் மோஷன், பேசிக் டிஃபரன்சியேஷன், வெக்டார்ஸ், அப்புறம் கால்குலஸ், இன்டகிரேஷன் எல்லாம் தெரியணும், ட்ரிக்னாமெட்ரி. ஸோ அதுக்கப்புறமே ஃபோர்ஸ் வந்துடணும், ஃபோர்ஸ் நல்லா படிக்கணும், அப்புறம் ஒர்க் பவர் எனர்ஜி. ஸோ இதெல்லாமே நீங்க பெஸ்டா தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன மற்ற ஃபார்மையும் படிக்க முடியும். மெக்கானிக்ஸ் தெரியாம எலக்ட்ரோடைனமிக்ஸ் எதுவும் புரியாது. பிகாஸ் அதுவுமே எல்லாமே டீல் பண்றது எல்லாமே ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், எனர்ஜி வேற ஃபார்ம்ல இருக்கும், அவ்வளவுதான். இந்த ஃபார்ம் அப்படியே மாத்தி எழுத போறோம். ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு சினார்ஜி, ஒற்றுமை இருக்கும். ஸோ அதனால நீ இங்க தொட்டு லாஸ்ட் வரையும் ஃபினிஷ் பண்ற பத்தியா, அதுக்கு இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ரிலேட் பண்ணி படிக்கிற அந்த பழக்கம் தான் பிசிக்ஸ்ல அது. ஸோ பிசிக்ஸ் ஏன் வந்து அதை இது பண்ணி இப்ப புரிஞ்சு அப்படியே இன்ஃபர்மேட்டிவ் சயின்ஸ் இல்லது, இது வந்து அப்ளைடு ரியல் வேர்ல்டு சயின்ஸ். ஸோ நம்ம மேத்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வருது. ஸோ அதனால ஒன்று ரிலேஷன் ரொம்ப பெட்டரா நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம மைண்ட்ல இருக்கணும். அப்பதான் நம்மளால பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ஃபார்மேட்டையும் மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போயிட முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா ஒன்ஸ் டைம் எடுத்து நம்ம இதை படிக்க ஆரம்பிச்சிட்டோம், விட முடியாது. நீங்க விளம்பரம் கூட பார்த்துருப்பீங்க, அப்படியே இதை நான் படிக்கல, அப்படியே படல் அடிச்சேன்டா, சைக்கிள் ஓட்டினேன்டா, அதுக்கப்புறமேட்டு நான் ராஜாடா, அதுக்கப்புறமேட்டு கிங் மாதிரி பைக்கை ஓட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி பிசிக்ஸ் தானா அறிவு மாதிரி போட்டோம். சரியா? அதனால கொஞ்சம் லிட்டில் பிட் உங்களுக்கு ஒரு அமைதி இது தேவை, கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் தேவை. லாங் ரன்னுக்கு ஒரு 6 மாசம் தொடர்ச்சியா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அப்படியே டெவலப் ஆயிருவீங்க. அப்புறம் அந்த ப்ரோக்ரஸ் வேகமா ரேப்பிடா இருக்கும், இப்போ யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, குட். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இதே செம்ம அடுத்த இதுல நம்ம இத அடுத்த என்ன சொன்னேன், வெர்டிகலி அப்வேர்டு, வெர்டிகலி டவுன்வேர்டா போடலாம்னு பார்த்தேன். சரி, இப்ப பாருங்க, இதே மாதிரி பில்லர் இருக்கு. இந்த பில்லர்ல என்ன பண்றோம், இங்கே த்ரோ பண்றோம். இதான் ஹரிசாண்டல் லைன். நம்ம ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் யூ வேகத்துல இப்படி த்ரோ பண்ற பாத்தீங்களா, இதான் தீட்டா. இங்க எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இங்க தீட்டா போட்டுக்கலாம். ஸோ தீட்டா இப்படி இதை த்ரோ பண்றோம். அப்ப நம்ம இதை என்ன பண்ண ரிசால்வ் பண்ணலாம் இன்டு த டூ காம்பனன்ட். ஸோ திஸ் இஸ் ஹரிசாண்டல் வெக்டார், திஸ் இஸ் வெர்டிகல் வெக்டார். திஸ் இஸ் நோன் அஸ் யூஎக்ஸ், திஸ் இஸ் நோன் அஸ் யூஒய். ஓகேவா? இப்ப நம்ம யூஎக்ஸ்லயும் யூஒய்லையும் ரெண்டையுமே இந்த ஒரே ஒரு வெக்டாரை, ஒரே ஒரு யூ வெலாசிட்டிய நான் என்ன பண்ணிருக்கேன், ரெண்டா ரிசால்வ் பண்ணிருக்கேன். வெக்டார் ரெசல்யூஷன் இதுக்கு பேர். அப்படிங்கும்போது யூஎக்ஸ் வந்து யூ காஸ் தீட்டா, யூஒய் வந்து யூ சைன் தீட்டா. இதெல்லாம் தெரியும் நமக்கு, பேசிக் ரிசால்வ் பண்றது. எக்ஸ் டைரக்ஷன்ல எந்த ஒரு ஆக்சலரேஷனுமே இல்லை, அதனால 0 போட்டுக்கோங்க. ஏஎக்ஸ் 0, ஏஒய் வந்து கண்டிப்பா டவுன்வேர்டா இருக்கு. ஜி பாருங்க, இதுவும் டவுன்வேர்டு வெக்டார் தான், இதுவும் டவுன்வேர்டு வெக்டார் தான், அதனால ரெண்டுக்குமே சைன் மாத்தல. சரிங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரி இங்க என்ன நடக்க போகுது, ஸோ இங்க எக்ஸ் டைரக்ஷன்லையும் ஒய் டைரக்ஷன்லையும் நம்ம பொசிஷன் என்ன, வெலாசிட்டி என்ன, டி டைமை பொறுத்து அப்படிங்கிறத பார்க்கிறோம். எக்ஸ்ங்கிறது யூனிஃபார்ம் மோஷன் எக்ஸ் டைரக்ஷன்ல எடுத்துக்கோங்க. அப்ப எக்ஸ் டைரக்ஷன் யூனிஃபார்ம் மோஷனுங்கும் போது வெலாசிட்டியே சேஞ்ச் ஆகுது. Vx ஆல்வேஸ் யூஎக்ஸ், இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி அப்படிலாம் கிடையாது. யூ காஸ் தீட்டா தான் இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி, யூ காஸ் தீட்டா தான். there is no acceleration. ஆனா எக்ஸ் பொசிஷன் டி டைமை பொறுத்து அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகல, யூஎக்ஸ் டி டைமை மல்டிப்ளை பண்ணிருக்கு. அப்ப யூஎக்ஸ் பதிலா யூ காஸ் தீட்டா இன்டு டி. ஸோ இதுதான் வந்து டி டைமை பொறுத்து எக்ஸ் எந்த பொசிஷன்ல இருக்கு, டி டைம்ல எக்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பேரபலிக் பார்த்து வரும்ல. எப்படி சரி இப்படி வந்துச்சுன்னா சரி, உங்களுக்கு கொஞ்சம் இந்த லைன் பார்த்து இப்படி இருக்கும். சரிங்களா? இந்த பார்த்து. ஸோ ஒரு வேலை ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் பொசிஷன்ல ஒரு அந்த பார்ட்டிகல் இங்க இருக்குதுன்னா இதோட விஎக்ஸ், இது விஒய். சரிங்களா? அப்ப இது என்ன ஆங்கிள், ஆல்பான்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த டி டைம்ல எவ்வளவு எக்ஸ்பொசிஷன் இருக்குது, எக்ஸ்பொசிஷன்ல எவ்வளவு டைம்ல, டி டைம்ல அப்படி நம்ம நோட் பண்ணுவோம்ல. ஸோ அதை தான் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதான் இங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஒய் டைரக்ஷன்ல ஒய் இல்ல என்னது, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேட்டட் மோஷன், motion under constant acceleration, motion under gravity, motion under acceleration.
due to gravity. ஸோ இப்போ வைங்கனால விஒய் வந்து யூஒய் 0 கிடையாது. ஏன்னா இந்த ரெசல்யூஷன்ஸ் வெக்டார் இங்க ஃப்ரீ ஃபால் ஆகல. ஃப்ரீ ஃபால்னா யூஒய் 0 போட்டுருவீங்க. இங்க ஃப்ரீ ஃபால் பிகாஸ் இன்க்ளைண்டா நீங்க எரிஞ்சிருக்கீங்க. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி வெர்டிகல் டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க மக்களே, யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்கு, விஜயகாந்த் வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. விஒய் ஈக்குவல் டு யூஒய் பிளஸ் என்னது ஃபைனல் வெலாசிட்டி ஏஒய் டி. ஸோ யூஒய் ஏஒய் டவுன்வர்டாக தான் இருக்கு, அதனால ரெண்டுக்குமே சைன் மாற்ற வேண்டியதில்லை. யூஒய்க்கு பதிலாக என்ன பண்ணலாம், யூ சைன் தீட்டா, யூஒய்க்கு பதிலாக யூ சைன் தீட்டா போடலாம். பிளஸ் ஜிடி போட்டுக்கலாம், பிளஸ் ஜிடி விஒய் கண்டுபிடிச்சாச்சு. ஒய் பொசிஷன் என்ன பார்க்கலாமா? ஒய் பொசிஷன்ங்கிறது டைம் டி டைமை பொறுத்து யூஒய் டி பிளஸ் ஹாஃப் ஏஒய் டி ஸ்கொயர். இங்க யூஒய் தான் நமக்கு தான் தெரியுமே, யூ சைன் தீட்டா இன்டு டி பிளஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். இது வந்து பொசிஷன், டி டைமுக்கு பொசிஷன் பேராபோலிக்கா இருக்கு. இங்க டி டைமுக்கு பொசிஷன். நம்ம இங்க இருக்க இந்த வெலாசிட்டியை ஸோ பார்த்தீங்கன்னா ஒய் இருக்கு, எக்ஸ் இருக்குது. எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் வெலாசிட்டி எவ்வளோன்னு எக்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் டைரக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை நம்ம எப்படி வெக்டார் படி ரிசால்வ் பண்ணியிருக்கோங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இதே பர்பண்டிகுலரா இதே பில்லர்ல இருந்து என்ன பண்றோம்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் மேல் நோக்கி எறிஞ்சிடலாமா? பாருங்க என்ன பண்றேன். ஸோ இது ஹரிசாண்டல் லைன். நான் என்ன பண்ண போறேன், வி வெலாசிட்டி யூ வெலாசிட்டியில இப்படி நான் த்ரோ பண்றேன். அப்ப ஆங்கிள் இதை போட்டுக்கலாம். ஏன்னா இதை தான் எக்ஸ் ஆக்சிஸை கன்சிடர் பண்ணி தீட்டா ஆங்கிள் இப்படி போட்டுக்கிறேன். அப்ப இதை நான் ரிசால்வ் இன்டு 2 காம்பனன்ட்ஸ். இது வந்து யூ ஒய், இது வந்து யூ எக்ஸ். சரியா? அப்ப யூ வெலாசிட்டி வந்து நான் ரிசால்வ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்ப பாருங்க, இப்ப நான் யூ எக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா. ரைட் வேர்டா இருக்கா? ரைட். அதே ஏதாவது ஆக்சிலரேஷன் இருக்கிறதா? எதுவும் கிடையாது எக்ஸ் டைரக்ஷன்ல. யூ ஒய் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா. அது எப்படி அப்வர்டா தானே இருக்கு? ரைட். அப்ப ஏஒய் வந்து டவுன்வர்டா இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் ஜி போட்டுக்கலாம். ஏன்னா இது அப்வர்ட், இது டவுன்வர்ட். ஸோ வெர்டிகலி டவுன்வர்டா இருக்கனால மைனஸ் போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்ப வெக்டார் ஸ்டாலி ஆயிடுச்சு. அப்ப இதை நான் ரைட் சைட பாசிட்டிவ் வச்சுக்கிட்டேன், அப் சைட பாசிட்டிவ் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ இது ஒய், இது எக்ஸ். ஸோ அப்போ அதுக்கு அகேன்ஸ்ட் இருக்கும்போது நெகட்டிவ் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வெக்டார்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம காஸ் 180னா காஸ் 180 மைனஸ் 1 வரும், காஸ் 0 1 பிளஸ் 1 வரும். அந்த வெக்டாரை நம்ம இங்க சைனா பாக்குற, வேற ஒன்றும் இல்லை. வெக்டாரை இது யூஸ் பண்ணாம இங்க டைரக்டா ஸ்ட்ரைட் லைன் மோஷன்னால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை டைரக்டா சைனை மட்டும் மாத்தி வெக்டார் சாட்டிஸ்ஃபை ஆயிடும், வெக்டார் சம் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ரைட், ஓகே. அப்ப எக்ஸ் டைரக்ஷன்ல மோஷன் யூனிஃபார்ம் மோஷன் தான், யூனிஃபார்ம் மோஷன். எக்ஸ் டைரக்ஷன்ல யூனிஃபார்ம் மோஷன் தான், அதனால எக்ஸ் வி எக்ஸ் வந்து எப்பயுமே மாறாது, யூ காஸ் தீட்டா. அப்ப எக்ஸ் பொசிஷன் கண்டிப்பா யூஎக்ஸ் இன்டு டி. யூஎக்ஸ்ங்கிறது யூ காஸ் தீட்டா இன்டு டி, இதான் வந்து எக்ஸ் பொசிஷன். அதே ஒய் பொசிஷன், ஒய் டைரக்ஷன்ல மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன், மோஷன் அண்டர் ஆக்சிலரேஷன். அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். Vy equal to uy plus ayt அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க uy வந்து u sin theta, ay வந்து minus gt வரும். ஸோ vy ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அப்ப பொசிஷன் y என்ன அப்படின்னா uyt பிளஸ் ஹாஃப் ஏஒய் டி ஸ்கொயர் அப்படின்னு வச்சுட்டோம்னா
y equal to uy என்ன u sin theta. இங்க uy 0 வராது தெரியும் தானே, ஏன்னா ஒரு நம்ம ஆப்ளிக்கா எரிஞ்சிருக்கோம், ஹரிசாண்டலா எரியும். ஹரிசாண்டலா எரியும் போது ஃப்ரீ ஃபால் மாறி உங்களுக்கு uy 0 ஆகும். இங்க ஃப்ரீ ஃபால் வந்து ஹரிசாண்டலா எரிஞ்சாதான் ஃப்ரீ ஃபால் மாறி uy டைரக்ஷன்ல வேலை செய்யும். இப்ப நம்ம ஒரு ஆப்ளிக் டைரக்ஷன்ல எரியறனால uy 0 ஆகாது. யோசிச்சு பாருங்க மக்களே, 0 ஆகாது, பார்த்துக்கணும். தீட்டா u sin தீட்டா, அப்புறம் டீக்கு டீயே போட்டுக்கோங்க. இங்க ஒரே ஒரு விஷயம், இங்க uy அப்வர்டா இருக்கு, g வந்து டவுன்வர்டா இருக்கு. uy வந்து uy அப்வர்டா இருக்கு, g டவுன்வர்டா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஹாஃப் g t ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகே, இங்க t டைம்ல பொசிஷன் இங்க இருந்து இங்க வந்திருக்கும், சரிங்களா? அப்ப மைனஸ் ஒய், ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த டவுன்வர்ட் டைரக்ஷனா வச்சுக்கிட்டோம். ஸோ இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷன் எவ்வளவு வந்திருக்கு, அதனால பொசிஷனை வந்து மைனஸ் ஒய்னு வச்சுக்கணும். ஓகே, கிளியர். இப்போ நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மோஷன் அப் த பிளைன் பார்த்தோம், மோஷன் டவுன் த பிளைன், அதுக்கான ஃபிளைட் டைம் என்ன, மேக்ஸிமம் ஹைட் என்ன, மேக்ஸ் ரேஞ்ச் என்ன, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அதுலேயும் நம்ம டீல் பண்ணுறோம். சரியா? ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க, கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லா கண்டென்ட்டும் பெட்டரான வேலை நடத்துகிறேன், அந்த ஸ்டாண்டர்டில் நடத்துகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.